கொய்யாத்தோப்புக்கு வந்தாச்சு. இங்க பாரு கொய்யாக்கா சூப்பரா இருக்குல்ல. சூப்பரா பெருசா இருந்தது फ्रेंड्स. போடா. இங்க பாரு ஒண்ணே எவ்வளவு பெருசு சைஸ் இருக்குன்னு. ஜஸ்விதா எப்படி பூந்து வராரு பாருங்க फ्रेंड्स. ஜஸ்விதா அழகா. வெடிச்ச பழம் தான் வந்து பார்த்தனா டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸ்வீட்டா. இந்த பழம் எவ்வளவு பெருசு சூப்பரா இருக்குன்னு பாரு. இது நாளைக்கு சாப்பிட கரெக்டா இருக்குமா? ஆமாப்பா அதுதான் வைக்கிறேன். மேல சர்க்கரையை போட்ட உடனே இந்த பழம் மெல்ட் ஆகி வருது பேபி அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளரி பழ தோட்டத்துக்கு வந்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையிலே சீக்கிரமா எழுந்துச்சு வெள்ளரி பழம் வாங்குறதுக்காக தோட்டத்துக்கு வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளரி பழம் தோட்டத்துக்கு தான் போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு டைமும் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரி தோட்டத்துக்கு போகணும் நாங்க வந்து நினைச்சிட்டே இருப்போம். ஆனா வந்து வேலை இருக்குமா பிஸியா இருக்குனால சீக்கிரமா வீட்டுக்கு ஓடி போயிடுவோம். நீங்க வந்த உடனே எழுந்திருக்கிறதுக்கு லேட் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் போக முடியாது. காலையிலே போனாதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா சீக்கிரமா பறிச்சு வியாபாரத்துக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. சரி நீ சீக்கிரமா வந்து ஏஞ்சிருக்கோம். ஸோ அதனால ஒரு கட்டப்பை எடுத்துக்கிட்டேன். நிறைய வெள்ளரி பழமும் வெள்ளரி பிஞ்சும் வாங்கிட்டு வரலாம். வெள்ளரி பழத்துல ஜூஸ் போடலாம். வெள்ளரி பிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். சரி போலாமா? போலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க போற வழியில பாருங்க சூப்பரா வந்து வெறும் நெல்லு வயலா இருக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ரோடு வந்து நடுவுல இருக்கு. நல்லா அழகா இருக்குல்ல. ஆமா. இப்பதான் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்திருக்கு. இப்ப போனா இருக்குமா என்னன்னு தெரியல. எல்லாம் பறிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்களா? இருக்கிற வரைக்கும் பார்த்துன்னு போக வேண்டியதான். ரோட்லயே வச்சு விற்பாங்க பேபி. இங்கே வெள்ளரி தோட்டம் இருக்கு. இங்க வாங்க முடியுமா? இருக்கானே தெரியலையேப்பா. இல்ல எல்லாம் பறிச்சுட்டு போயிட்டாங்க. ஆளே காணோம். ஆமா சூப்பரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பிஞ்சு தோட்டம் பேபி. பழம் கிடையாது. பழம் கிடையாது. பழத்துக்கு வந்து தனியா போடுவாங்க. பிஞ்சுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் செடி. அது இருக்கு பேபி. பறிக்கிறாங்களே அதுவா? இல்ல அது நெல்லிக்கொல்லில வேலை செய்யறாங்க போல. நெல்லிக்கொல்லியா? இது ஃபுல்லா வெள்ளரி தோட்டம் தான். ரோடு ஓரமா போட்டிருக்காங்க வெள்ளரி தோட்டம். நம்ம வெள்ளரி பழம் வாங்குவோம். தண்ணி ஊத்துது பாரு சூப்பரா. ஃப்ரெண்ட்ஸ் பழம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பறிச்சு எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. லேட் ஆயிடுச்சு. இது உள்ள தோட்டத்துல ஆனா பழம்லாம் இருக்கு. அங்க வச்சிருக்காங்க பாரு பேபி. பறிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளரி பழ தோட்டத்துக்கு வந்தாச்சு. வெள்ளரி பழம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு பேபி. இருக்கு இதேதான் இருக்கு. எங்க பாரு. நான் இது வெடிச்சாதான் நல்லா பழம் சூப்பரா இருக்கும் தெரியுமா? வெடிக்காத ஒண்ணு வாங்கி போனா நாளைக்கு வெடிக்க போகுது. பறிச்சு வச்சாலாம் வெடிக்காது சங்கீதா. அதோ வச்சிருக்காங்க பாரு பேபி. அதோ பறிச்சு வரப்பு மேல வச்சிருக்காங்க பாரு வெடிச்ச பழமா. அது போய் எடுத்துக்கலாம். வந்து எடுத்து கொடுக்குறேன் நாங்க. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பழம். அப்படியா? சரி. ஓகே. வெள்ளரி பழங்கள்லாம் இருக்கு. என்ன ஒண்ணு வெடிக்காம இருக்கிறதுனால பார்த்துட்டு இருக்காங்க. வெடிச்ச பழம் தான் வந்து பார்த்தோன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸ்வீட்டா. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பொறுமையாக வெடிக்கும். இதே ஒரு 2 கிலோ 3 கிலோ இருக்கும் போல. பெருசா இருக்குல்ல. அது தேடி எடுக்கிறாங்க பாரு. இங்க பாரு பேபி. தோட்டத்துல வெடிச்ச பழம் இருக்கும். இதெல்லாம் வெடிக்காம இருக்கு இன்னும். ஆமா இன்னும் வெடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும். டெய்லியும் வந்து பார்த்தோன்னா பழம் பறிப்பாங்க. போலாமா? ஒரு பழம் வெடிச்சிருக்கு. அது வீணா ஓகே. இந்த பழம் எவ்வளவு பெருசு சூப்பரா இருக்குன்னு பாரு. சூப்பரா இருக்கு. ஆமா இது இன்னும் வெடிக்கல. ஆனா வெடிச்சா சூப்பரா இருக்கும். சோ இது மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு போய் விற்கிறாங்க. போலாமா? வெள்ளரி பழத்தோட்டத்துக்கு வந்து வெள்ளரி பழம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வெள்ளரி பிஞ்சு தோட்டம் வந்து போகிற வழியில இருந்ததுன்னா அதுவும் வாங்கிட்டு போகலாம். ஓகே. இது நாளைக்கு சாப்பிட கரெக்டாக இருக்குமா? ஆமாப்பா அதுதான் வைக்கிறேன். கொடுக்குறாங்க பாரு. ஒரு கட்டப்பை நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பழம் வாங்கியாச்சு. இது எல்லாம் சேர்த்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஆமா நீங்க எடுத்து போய் கொடுங்க பக்கத்துல இருக்க கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துட்டாங்க. ஏன்னா தோட்டத்துல வந்து வாங்குறோம்ல. தோட்டத்துல வந்து வாங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ நிறைய வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? போலாம். விதை வந்து ஸ்வீட் எல்லாம் சேர்ப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரி விதையை தனியா எடுத்துட்டு எல்லாருக்கும் பழம் மட்டும் தான் கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு பழம் விதையோட கொடுத்துருக்காங்க. காய வச்சு சும்மா பொரிச்சு சாப்பிட வேண்டியதான். சரி போலாம் வா. ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளரி பிஞ்சு தேடிட்டே வரோம். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் பறிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு கொல்லியில். ஸோ வெள்ளரி பிஞ்சே வாங்காத வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம்ப்பா. வெள்ளரி பிஞ்சு வாங்கலன்னு வருத்தம். ஆமா பேபி வெள்ளரி பிஞ்சு வாங்கலன்னு ஒரே வருத்தமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாத்தியா? வா மாம்பழம் இல்லம்மா வெள்ளரி பழம். நீ மஞ்சள் வெள்ளரி பழம் சொல்ல. வெள்ளரி பழம் சொல்ல.
மாம்பழம் இல்லம்மா, வெள்ளரி பழம். வெள்ளரி பழம். வெள்ளரி பழம் சொன்னா மாம்பழம். மாம்பழம் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளரி பழத்தை சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மணல் மணலா இருக்கு. ஸோ இதுல விதைலாம் எடுத்துக்கிட்டாங்க, விதை எடுத்துக்கிட்டு தான் கொடுத்தாங்க. ஸோ சூப்பரா இருக்கு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் போட்டு குடிக்க போறோம். போயிட்டு வெள்ளரி பழம் வாங்கிட்டு வந்துட்டோம். வெள்ளரி பிஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ், இல்ல அழகா இப்படி பிரிச்சு தோல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துடணும். இப்படி எடுத்தாலே தோல் இல்லாம இது வந்துடும் அழகா. இது வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸி ஜார்ல போட்டு ஜூஸ் போட்டுக்கணுமா. அப்படியே சாப்பிடலாம் தெரியுமா? அப்படியே சாப்பிட்டா அந்த அளவுக்கு தித்திப்பு இருக்காது. இதுல நாங்க சக்கரை தொட்டு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுவோம். அப்படியே அப்படியே ஜூஸ் போடாம சக்கரை தொட்டு தொட்டு வந்து பாத்தீங்கன்னா கடிச்சு சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். மாட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அலசிக்கலாம்னா, ஏன்னா அங்க வந்து விதை எடுத்துட்டு அலசி கொடுத்தாங்க. நம்ம வந்து நல்ல தண்ணியில ஒரு டைம் அலசிக்கலாம். தண்ணி நிறைய சக்கரை போட்டு சாப்பிட்டாதான் டேஸ்ட் தெரியும். ஆமா, ஜஸ்ட் இந்த பழம் சாப்பிட தண்ணி கழுவி கொடுங்க. உனக்கு ஜூஸா வேணுமா அப்படியே சாப்பிட போறேன் சக்கரை போட்டு? அப்படியே சாப்பிடுறேன். அப்படியே சாப்பிட்றியா? நீ ஜூஸ் சாப்பிடு. ஓகே, உனக்காக அப்போ நான் வந்து உரிச்சு தரேன். பேபி ஒரு தட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரி பழத்தை தோல் உரிச்சு அழகாக கழுவி வச்சிருக்காரு. சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அப்படியே சாப்பிட போறாராம். ஜூஸ் போட்டா விட அதை விட டேஸ்டா இருக்கும் சரிங்களா? வெள்ளரி பழம் அப்படியே தான் சாப்பிடணும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளரி பழத்துல சக்கரை போட்டிருக்கேன். சாப்பிட அவ்வளோ டேஸ்டா இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் சீசன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இதுமாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்த சீசன் டைம்ல எந்தெந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் கண்டிப்பா சாப்பிட்டுடணும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளரி பழம் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கிடைக்கும். ஆமா, இப்போ இந்த சீசன்ல நம்ம கண்டிப்பா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து தோலெல்லாம் உரிச்சு வச்சுட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீ தேவையானது எடுத்துட்டு கொடு, நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வர போறேன். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரி பழம் ஜூஸ் போட்டு வந்துட்டேன். கிர்னி பழம் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும். ஆனா இது டேஸ்ட் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். ஆமா, சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே பழத்துல சக்கரை போட்டு சாப்பிடலாம். ஸ்பூன்ல ஒரு கிண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழத்தை உடைச்சு போட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்பூனால அள்ளி அள்ளி சாப்பிடலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸா குடிக்கிறாரு. இவரு பழமா சாப்பிடல, ஜூஸ் வேணுமா, ஜூஸ் வேணும்னு கேக்குறாரு. ஜூஸ் நல்லா இருக்குதாமா? சூப்பர். இந்தா நிறைய ஜூஸ் போட்டு வச்சிட்டேன். நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் குடிக்க போறோம். வெள்ளரி பழ ஜூஸ். ஜஷிதா வந்து வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறாரு. சியர்ஸ் சாம்பார், ரெண்டு பேரும் சியர்ஸ் போட்டு குடிக்கிறாங்க. அவன் பழமா குடுக்கறதா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடல, ஏன்னா சப்புன்னு இருந்த மாதிரி இருந்தா. ஜூஸ் போட்ட உடனே கொஞ்சம் சக்கரை போட்டு ஜூஸ் போட்டா அது வந்து பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு இருக்கோம். ஐஸ் போட்டா கூட நல்லா இருக்கும். நல்லா வெய்ய டைம்ல வந்து சில்லுன்னு ஐஸ் கியூப் போட்டு சாப்பிட்டா இன்னுமே சூப்பரா இருக்கும். ஆனா நார்மலா சாப்பிடவே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காசைப்பொடி ஃப்ரெண்ட்ஸ், காலையில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரி பழம் தோட்டத்துக்கு போனோமா. இப்போ ஈவினிங் வந்து கொய்யாப்பழ தோட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போறோம். போயிட்டு கொய்யாப்பழம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கொய்யா தோட்டம் இருக்கு. அங்க போய் நாங்களும் வாங்கி வரணும் நினைச்சிட்டே இருந்தோம், வாங்கவே முடியல. சார் இன்னைக்கு போயிட்டு கொய்யாப்பழம் வாங்கி வரோம், நல்லா சாப்பிடுறோம். ஆமா, கட்டப்பை எடுத்தாச்சு. போலாமா மாமா? நீ அப்பா கூட போடி, நானும் அம்மா ஆயம் நடந்து வரோம். நடந்து வரோம். 1000 ரூபால வரணுமா? 1000 ரூபா வந்து அம்மா எங்க உட்காருது? அம்மா எங்கம்மா உட்காருவாங்க? அம்மா எங்க? அம்மா எங்கம்மா? அம்மா அதே அம்மா. ஃப்ரெண்ட்ஸ், கொய்யாக்கா பறிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்கோம். அம்மா போயிட்டு முன்னாடி கேட்குறாங்க கொய்யாக்கா இருக்கான்னு சொல்லிட்டு. பேபிலாம் நடந்து வந்து இருக்கு. என்னம்மா? ஃப்ரெண்ட்ஸ், கொய்யாத்தோப்புக்கு வந்தாச்சு. இங்க ஒரு கொய்யாக்கா சூப்பரா இருக்குல்ல. நடுமுதல வெள்ளரி தோட்டம் போட்டுருக்கேன். ஐ சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். முத்தன காயமா இது? முத்தனதான். ஆமா, ரெண்டு பரிமா இவ்வளவு பெருசு. செடி ரொம்ப குட்டியா இருக்குல்ல. இதெல்லாம் சின்னதுல காய் கேட்கிற செடி தான் பேபி. இங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பது போட்டு விற்பாங்க. ஸோ இந்த சவுக்கு கண்ணு எல்லாமே நாத்து விற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஆளுக்கு ஒரு கொய்யாக்கா பறிச்சு சாப்பிட்டுட்டே வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வியாபாரத்துக்கு எல்லாம் பறிச்சுக்கிறாங்க பேபி. ஆமா, கொஞ்சம் தேடி தேடி பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேடி பார்த்து பறிச்சு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன கொய்யாக்காய். இது பாத்தியா, நல்லா பெருசா கொஞ்சம் இது மாதிரி நல்லா வெள்ளையா இருந்தாதான் நல்லா முத்தன மாதிரி நல்லா டேஸ்டா தித்திப்பா இருக்கு கொய்யாக்கா. ஸோ பார்த்து பறிச்சுக்கலாம். ஓகே, ஒரு 2 கிலோ கிட்ட காய் பறிக்கலாம். ஓகே. ஜஸ்விதா எப்படி பூந்து வராரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதா அழகா. ஐய், அம்மா சூப்பரா 2 கா பார்த்துட்டாங்க.
சூப்பரா இருக்கு. ரெண்டு காயுமே நல்லா முத்தி இருக்குல்ல. ஆமா, இது மாதிரி தான் பார்த்து பறிக்கணும். ஷைனிங்கா இப்படிதான் இருக்கும் காய். ஷைனிங்கா இருக்குமா? இதே மாதிரியே பார்த்து பறிக்கலாம். சரி, இதே கூட இருக்கு காய். வா, இங்க இருக்கு பாரு பேபி. அதுதான் இங்கே ஒன்று இருக்குல்ல, அதுவும் நல்லா முத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். முத்தனை காய் தான். முத்தனது தான், பறிச்சுக்க ஃப்ரெண்ட்ஸ். ஹைட்டே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கு. அவ்வளோதான், ரொம்ப ஹைட்டெல்லாம் வளராது. இதெல்லாம் காய் தெரியுது பேபி. இந்த சைடுல பாரு பேபி. என்ன பேபி? கொத்து கொத்தா இருக்கு. 3 அப்படியே இங்கே ஒன்றும் அடியில் பாரு பேபி. எங்க பாரு, நல்லா பாரு. இது 3மே சூப்பரா இருக்கு. இது பழம் போல பேபி, நல்லா இருக்கு. நல்லா பறிச்சுக்க. முந்தி பறிச்சுட்டா? நிறைய பறிச்சிங்கன்னா நிறைய வெயிட் வரும். மண்ணுல தரையில அததான் உன்னை பறிக்க சொல்லி ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? இப்பதான் பேபி நான் பாக்குறேனே. சூப்பரா பெருசா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். போடா பாருங்க, இது பாரு ஒண்ணே எவ்வளவு பெருசு சைஸ் இருக்குனே. அது மாதிரி காதான் பெருசு பெருசா குத்துதம்மா. அது அப்பாதான் நல்லா இருக்குமா அது? இந்தம்மா, இந்த ஜெஸ்டா நீ ஒரு காயாவது பறிச்சா இல்லையா? இங்க பாரு, காம்பே இல்ல சங்கடா, கொய்யாக்காவை ஒட்டி விட்ட மாதிரியே இருக்குது பாரு பெருசா. ஆமா, ஆனா அது வந்து இன்னும் முத்தணும்னு நினைக்கிறேன். அதனால நான் அதை பறிக்க வேணாம். இங்க கொஞ்சம் சின்னதா இருக்கு, ஆனா நல்ல கலர் வந்துச்சு. சூப்பரா இருக்கு. அது நல்லா இருக்கும் பேபி. இது ஸ்கின் நல்லா சாஃப்ட்டா நல்லா டேஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கு சாப்பிடுறதுக்கு. எல்லா நாத்துமே கிடைக்குது இல்ல? இங்க எல்லா நாத்தும் கிடைக்குது. கொய்யா நாத்து. ஆமா, கொய்யா நாத்து. அழகு செடிக்கே நாத்து வச்சிருக்காங்க பேபி. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கொய்யாக்காவும் பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொய்யாக்கால தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சத்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொய்யாக்காய் இப்போ கொய்யா பழம் இருக்குல்ல, நிறைய காஸ்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, அப்புறம் மாதுளம் பழம்னு வாங்குறத விட விலை கம்மியாக கொய்யாப்பழம் வந்து கிடச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க. இந்த கொய்யாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 40 ரூபாய். இப்போ நாங்கள் செடியிலே அப்படியே பறிக்கிறது வந்து 40 ரூபா. ஆமாம், நம்ம வந்து கடையில் வாங்கினா விலை அதிகம். ஆமாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கொய்யாக்காய், கொய்யாப்பழம், வாழைப்பழம், அதுக்கப்புறம் பப்பாளி பழம். ஸோ இதெல்லாம் விலை கம்மியாகவும் இருக்கும், அதில் நிறைய சத்துமே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பழம்லாம் பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. தோட்டத்துக்கே வந்துட்டார் சங்கீதா. ஆமாம், நான் ஒரு 4-5 கிலோ வாங்க போறேன் பேபி. 4-5 கிலோவா? ஆமா, வச்சு சாப்பிடலாம். நிழல்ல வந்து உட்காந்துட்டாரு சங்கீதா. இவங்க காய் கொஞ்ச நேரம் பறிச்சுட்டே இருந்தாங்க, என்னால தாங்க முடியல. இவ்வளவு வேற தூக்கி வச்சுக்கிட்டே வேற நான் காய் பறிச்சேன்னா, அதனால வந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். அனல் வீசுது போறான், வெயில் காயிற மாதிரி தெரியல. இப்போ மணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3:30-4 கிட்ட இருக்கும். 4 மணி இருக்கும். ஆமா, ஆனா அனல் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா அனல், அப்படியே வேர்த்து தொர ஊத்துது. பாவம் வேலை செய்யறீங்க எல்லாருமே. அதான் வந்து மரத்தடியில நல்லா ஒரு மாமரத்தடியில வந்து 4-5 வருஷம் சேர் போட்டு உட்காந்துட்டோம். நல்லா மாமரத்தடியில உட்காந்துட்டீங்க. ஆமா, காய் பறிச்சுட்டு எடை போட்டுன்னு வரதுக்காக போயிருக்காங்க. எடை போட்டுன்னு வந்தவருக்கு எடை போட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆமா, வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். ஸ்ரீதா ஜஷிதாக்கு தான் ஒரே கொய்யா பழமா சாப்பிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கையில ஒண்ணு இந்த கையில ஒண்ணு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா போயிட்டு கொய்யாக்காய் வந்து பாத்தீங்கன்னா பறிச்சுட்டு வந்துட்டோம். இங்க பாருங்க, வேற லெவலா இருக்கு. ஆமா, மொத்தமா ஒரு 3.5 கிலோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா காய் பறிச்சுட்டு வந்துட்டோம். என்னம்மா? சரி, உச்சி தரவா? 1 கிலோ 140 ரூபாய்க்கு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, 1 கிலோ வந்து 40 ரூபாயம்மா. அம்மா என்னடி? 1/2 கிலோ 20 ரூபாய். 140 ரூபாய்க்கு வாங்கி வந்திருக்கோம். சரி, சூப்பர், வேற லெவலா வாங்கியாச்சு. கண்டிப்பா வாங்கலாம். தோட்டத்திலே போய் ஃப்ரெஷ்ஷா நம்ம கையால பறிச்சு இந்த காய் ஃப்ரெண்ட்ஸ். கொய்யாக்காயிலே வந்து பாத்தீங்கன்னா சுகர் காய் தனியா வச்சுக்கிறாங்க, நார்மல் காய் தனியா இருக்கு. சுகர் காய் பறிச்சு வந்தீங்களா? ஆமா, அதுதான் இப்ப நம்ம கடைசியா பறிச்சது பூராவே சுகர் காய் தான். ஆமா, நல்ல காய் தான் இப்போ பறிச்சிருக்கோம். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா காய் பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் போயிட்டு சூப்பரா வெள்ளரி பழமும் வந்து பாத்தீங்கன்னா பறிச்சுட்டு வந்து ஜூஸ் போட்டு குடிச்சோம், சக்கரை போட்டு அப்படியே சாப்பிட்டோம். நல்லா டேஸ்டா இருந்தது. யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரி பழம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்துல நியர்பை கிடைச்சதுன்னா வந்து பாத்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், இந்த சம்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான வெள்ளரி பழம், கொய்யா பழம் வந்து பாத்தீங்கன்னா பறிச்சு சாப்பிட்டோம் நாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தோட சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.